ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு சாந்தி கிச்சனில் என்ன செய்ய போகிறேன்னா புளிச்சாறு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லான்னு பார்த்துடலாமா? ஒரு 5 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 காஞ்ச மிளகாய், இது கூட நல்லெண்ணெய், கடுகு, பெருங்காயப்பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ புளிச்சாறு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சுக்கலாம். கடாய் காஞ்சோடனே ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் நல்லாயிருக்கும், வேறு எந்த எண்ணெயும் சேர்த்துறாதீங்க. எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் லைட்டாக செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, அப்புறம் 3 மிளகாய்த்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 5 பல் பூண்டை தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மிளகாய் வத்தல் அப்புறம் பூண்டு எல்லாம் லைட்டாக செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ புளி தண்ணி 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, புளிச்சாறு ரெடி ஆகிடுச்சு. இந்த புளிச்சாறு நீங்கள் வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைன்னா, அப்புறம் நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு டயர்டாக வந்தோன்னா இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த புளிச்சாருக்கு வெள்ளை சாதம் சைடிஷாக தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் துவையல் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், தேவைப்பட்டால் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.